குபேரா. இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் 10 நிமிஷம் படம். இப்போ இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்னன்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு படங்களோட ரிவ்யூவும் உங்களுக்கு வந்து சேரும். 50,000 கோடி ஒயிட் ஆகும், 50,000 கோடி பிளாக் ஆகும். இந்த பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கும் இந்த பெரிய பெரிய அதிகாரிகளுக்கும் லஞ்சமாக கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்பை முன்னாள் சிபிஐ நாகார்ஜுனா கிட்ட கொடுக்குறாரு இந்த படத்தோட வில்லன். அதுக்கு நாகார்ஜுனா இது அவ்வளோ ஈஸி கிடையாது. நாளைக்கே எவனாவது செக் பண்ண அப்படின்னா நம்ம எல்லாருமே மாட்டிப்போம். இதுக்கு ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி பண ஆசை இல்லாத ஒரு 4 பேரை கொண்டு வாங்க. அப்படி நீங்கள் அந்த 4 பேரை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் தனித்தனியாக ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்கள பினாமியாக வச்சு நம்ம இந்த காரியத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு இந்த மாதிரி அந்த 4 பிச்சைக்காரங்களை கொண்டு வராங்க. அதில் ஒருத்தர் தனுஷ். இப்போ இதுக்கப்புறம் இந்த படத்தில் நடக்க போகிற விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா, நான் நிறைய படங்களை பார்த்துருக்கேன். அந்த படங்கள்லாம் இந்த மாதிரி ஹீரோவோட என்ட்ரிக்கு அப்புறம் தான் அந்த படம் பார்க்க கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஹீரோ ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இந்த படத்தில் ஹீரோவையே காட்டுறாங்க, தனுஷை காட்டுறாங்க. அந்த 30 நிமிஷத்தில் இந்த படம் எந்த ஒரு இடத்துலையும் எங்கேயும் போர் அடிக்கலை. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. படத்தில் நடித்த எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தனுஷோட பர்ஃபார்மன்ஸை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா என்ன, அவர் எப்பவும் போல் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரு படத்துக்கு இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. இந்த படத்தில் ஒரு 50 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு தெரியாமல் எங்கேருந்து கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சி கொண்டு போகிறாங்களோ அதே இடத்துக்கு திரும்பவும் சுற்றி சுற்றி அதே இடத்துல நிற்கிறாங்க. இதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னா. அதுலேயும் இந்த படத்தில் ஒரு 50 நிமிஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய எந்த ஒரு சீன்ஸும் சுத்தமாக சுவாரஸ்யமாகவே இல்லை. அப்புறம் கேரக்டர் அப்படின்னா, எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச கேரக்டருங்க அப்படின்னா தனுஷோட கேரக்டரும் அப்புறம் வில்லன் கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்போ என்ன, நாகார்ஜுனா ரஷ்மிகா இவங்களோட கேரக்டர்லாம் என்ன நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டர் நல்லா இல்லை. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அது ரஷ்மிகாவாக இருக்கட்டும், நாகார்ஜுனாவாக இருக்கட்டும். ஆக்ஷன் சீக்வன்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மற்ற படங்களில் தனுஷ் எப்படி ஃபைட் பண்ணுவாரோ அந்த மாதிரி சண்டைலாம் இல்லாமல் ஒரு பிச்சைக்காரன் எப்படி சண்டை போடுவானோ அந்த மாதிரி ரொம்ப நேச்சுரலான ஒரு ஃபைட்டை கொடுத்துருக்காங்க தனுஷ்க்கு. அப்புறம் இந்த படத்தில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, இந்த போய்வா நண்பா அப்படின்னு. அந்த பாட்டை எந்த இடத்துல வச்சுருக்கணும்னு தெரியாமல் இந்த மாதிரி தனுஷை நிறைய பேர் தேடுறாங்க, துரத்துறாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டை வச்சுருக்கணும், இல்லை வச்சுருக்க தேவையில்லை. ஆனால் இவங்க போய்வா நண்பா அப்படிங்கிற பாட்டை வச்சுருக்காங்க. இந்த படத்துக்கு, இந்த படத்தில் அந்த சிச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு மேட்ச் ஆகலை அப்படின்னாலும், ஆனால் இந்த பாட்டு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. அதில் இந்த மாதிரி இந்த ஷார்ட்ஸில் இந்த பாட்டை கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அதிலெல்லாம் இந்த மாதிரி தளபதிக்கு இந்த பாட்டை எடிட் பண்ணி போட்டிருக்காங்க நிறைய பேர். அதெல்லாம் பார்க்கும்போது இந்த பாட்டு ஏதோ தளபதிக்காகவே உருவாக்குன மாதிரியே தெரியுது. அதே மாதிரி இந்த படத்தில் இந்த எமோஷன் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 1 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த படம் ரொம்ப ஸ்லோவாக போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் லேக் இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஆவரேஜான ஒரு படம். ஆனால் கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம்.